வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட். இந்த 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மோசடி குற்றச்சாட்டுகளால் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ராஜினாமா. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் மேற்கொண்ட சகல முதலீடுகள் தொடர்பான தகவல்களையும் வழங்குமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு உத்தரவு. பாராளுமன்றத்தில் இன்றும் அமளி துமளி. எதிரணி உறுப்பினர்கள் செங்கோலை எடுத்துச் செல்ல முயற்சி. எரிபொருள் விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கோஷங்களுக்கு மத்தியில் சபாநாயகர் அறிவிப்பு. ஹம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்படும் என பிரதமர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் குறித்த வாக்கெடுப்பின் போதே பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக சபை நடவடிக்கைகள் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டதுடன் ஹம்பாந்தோட்டை துறைமுக உடன்படிக்கை குறித்து இன்று மாலை நடைபெறவிருந்த ஒத்திவைப்பு வேளை விவாதம் இடம்பெறவில்லை. நேற்று இதனை விவாதத்திற்குட்படுத்தாது என்று நீங்களே காலம் கேட்டீர்கள். நான் சில கேள்விகளை கேட்டேன், அதற்கு பதில் வழங்குவார்கள் என்று எண்ணியிருந்தேன். குண்டர் குழுவினர் வருகை தந்த விதம், அவர்களின் பெயர்கள், தாக்குதல் மேற்கொள்வதற்கு அவர்கள் அழைத்து வந்த நபர்கள், அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து, அவர்கள் போலீசாரை பாதுகாத்த விதம் போன்ற விடயங்கள் தொடர்பில் நான் கூறியிருந்தேன். இன்றைய தினம் அது தொடர்பில் தெரிவிப்பார்கள் என்று நாம் எண்ணியிருந்தோம். எனினும் அவற்றை கூறாமல் இதனை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமரோ போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சரோ பதில் வழங்க வேண்டும். சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வாருங்கள். ராகல ரத்நாயக்க அவர்களே, இது தொடர்பான தெளிவூட்டல் ஒன்றை நீங்கள் வழங்குவதற்கு எண்ணுகின்றீர்களா? அது தொடர்பான விசாரணை நிறைவு பெற்ற பின்னர் பாராளுமன்றத்தில் பதில் வழங்குகின்றேன். இல்லை, தற்போது இதனை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் தீர்மானம் ஒன்றை கோருகின்றனர். நான் அதனை அங்கீகரித்தேன். வெள்ளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மாகாண சபை உறுப்பினர் ஒருவரை மதில் மீது சாய்ந்து தாக்கியமை தொடர்பில் நான் தெளிவாக கூறியிருந்தேன். அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியூடாக எவ்வாறு விசாரணையை முன்னெடுப்பது, இந்த குண்டர்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு விசாரணை செய்வது? சபை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். குண்டர்களின் ஊடாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எதற்காக நீங்கள் அரசாங்கத்தை அமைத்தீர்கள்? பொதுமக்கள் என்னிடம் பெயர்களை சொல்லவில்லை. இதன் பின்னர் நாம் சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வோம். அவர் விசாரணையின் பின்னர் உங்களுக்கான பதிலை கூறுவார். இங்கிருந்து அவரால் பதிலளிக்க முடியாது. மக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் சிலர் கைது செய்யப்பட்டனர். தாக்குதல் மேற்கொள்ள வந்த எவரும் கைது செய்யப்படவில்லை, விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் இல்லை. அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர் என்ற ரீதியில் எனக்கு அறிவிக்க முடியும். அதன் பின் வாக்கெடுப்பிற்கு செல்ல முடியும். தற்போது வாக்கெடுப்பை ஆரம்பிப்போம். வாக்கெடுப்பின் போது நிலையியல் சட்டத்தினை மீற முடியாது. எமக்கு எதிராக புதிய சம்பிரதாயம் ஒன்றை தற்போது ஏற்படுத்துவார்கள். தயவு செய்து வாக்கெடுப்பை ஆரம்பியுங்கள். வாக்களிக்க எண்ணுபவர்கள் வாக்களிப்பார்கள், ஏனையவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். நேற்று முன்தினமும் இவ்வாறான நிலைமையை ஏற்பட்டது. தயவு செய்து அமர்ந்து வாக்களியுங்கள். அதன் பின்னர் கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து இது தொடர்பில் பேசுவோம். உங்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்கப் போவதில்லை. மக்களுக்கு பயன் கிடைக்கப் போவதில்லை. பொதுமக்களின் நிதி வீணடிக்கப்படுகின்றது.
இன்னும் வாக்கெடுப்பிற்கு அழைக்கப்படவில்லை. மணி ஒழித்தால் மாத்திரம் வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டியதில்லை. வாக்கெடுப்பு ஆரம்பித்த பின்னரே உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கோருகின்றீர்கள். வாக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படவில்லை. அதனால் சபாநாயகர் அவர்களே அரசாங்கத்துக்கு பதில் வழங்குமாறு கூறுங்கள். விரைவில் பதில் வழங்குவதாக கூறினார். இன்று உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. எவ்வித முறைப்பாடும் இல்லை என்பதனால் கைது செய்ய முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்றார். Honorable Ranil Wickremesinghe. Pakshay. Honorable Daya Gamage. Honorable Malik Samarikrama. Vijit Vijayabhanu Soisa. Pakshay. Honorable D.M. Swaminathan. எரிபொருள் விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். சபையில் அமைதியின்மை தொடர்ந்து வலுப்பெற்று வந்தமையினால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை சபை அமர்வுகளை ஒத்திவைக்க நேரிட்டதாக சபாநாயகரின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபை முதல்வர் யோசனை திட்டத்தை முன்வைத்த பின்னர் தினேஷ் குணவர்த்தன கோரிக்கையொன்றை முன்வைத்ததால் ஒலி எழுப்பப்பட்டதாகவும் அதன்போது அனுரகுமார திசநாயக்க தனது உரையை நிறுத்தாமல் முன்னெடுத்ததாகவும் சபாநாயகரின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் சபை மத்திக்கு வருகை தந்து வாக்கெடுப்பிற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் இலத்திரனியல் முறையில் அதனை முன்னெடுக்க முடியாது போனதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெயரை அறிவிப்பதன் ஊடாக வாக்கெடுப்பை நடத்துவதற்கு சபாநாயகர் தீர்மானித்த போதிலும் சில உறுப்பினர்கள் செங்கோலை சபையிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு முயற்சித்துள்ளனர். ஆளுங்கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் பிரேரணைக்கு சார்பாக வாக்களித்தமையினால் குறித்த பிரேரணைக்கு அனுமதி வழங்குவதாக சபாநாயகர் அறிவித்ததாக சபாநாயகரின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சபையை ஒத்திவைத்து உறுப்பினர்கள் வெளியேறியதன் பின்னர் செங்கோல் இன்றி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் சபை மத்தியில் கூடியதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தின் தனியார் கூட்டு வர்த்தகமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை செயற்படுத்துவதற்கான உடன்படிக்கை நாளை கைச்சாத்திடப்பட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கின்றார். பலம் வாய்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் என்ற தொனிப்பொருளில் நாட்டின் பொருளாதார பயணம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் நிதியமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் ஊடகங்களை தெளிவூட்டினர். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான உடன்படிக்கை நாளை கைச்சாத்திடப்பட உள்ளது. அதனூடாக $1.1 பில்லியன் இந்த வருடமும் அடுத்த வருடமும் நமக்கு கிடைக்க உள்ளது. அந்தளவு எமது வெளிநாட்டு கடன்களை நாம் குறைத்துக் கொள்வோம். 2011ஆம் ஆண்டு முதல் 46 பில்லியன் ரூபாவை ஹம்பாந்தோட்டை துறைமுகம் இழந்துள்ளது. இவ்வாறு நிதி மத்தளையிடம் நமக்கு இல்லாமல் போகின்றது. இந்த வருட இறுதிக்குள் மத்தளை தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டு மத்தளை விமான நிலையம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஆகிய இரண்டினதும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாம் எண்ணியுள்ளோம். சூரியவெவ மைதானத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியுமா என நான் அறியேன். அவ்வாறெனின் நமது பைகளில் இருந்து செலுத்த வேண்டி வரும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தவே 2 வருடங்கள் சென்றன. சேறு நிரம்பிய குழிகளை சுத்தப்படுத்த வேண்டி ஏற்பட்டது. கட்டிடங்களை தற்போது காண்பிக்கின்றோம். சேறு நிரம்பிய குழிகளை சுத்தப்படுத்துவதனை காண்பிக்க முடியாது, அது புலப்படாது. எனினும் அதனை அலங்காரப்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் நமக்கு புலப்படுகின்றன. இந்த வருடத்திற்கான நமது வளர்ச்சி வீதத்தை 4.5 தொடக்கம் 5 வீதத்திற்குள் எதிர்பார்க்க முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் என்று கூறியிருந்தார். அதனை 5 வீதமாக்க முடியும் என நாம் எண்ணுகின்றோம். 2005ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கடன் சுமை 233 வீதத்திற்கும் அதிகமாக காணப்பட்டது. உண்மையில் கூறுவதாயின் மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டை விட உயரமான கடன் சுமை ஒன்றை எம்மிடம் ஒப்படைத்துவிட்டே ராஜபக்சவினர் வீடு சென்றனர். 2018-2019ஆம் ஆண்டுகளிலேயே அந்த கடன் மலையின் உச்சியை நாம் காண முடியும். 2019ஆம் ஆண்டு மாத்திரம் சர்வதேச கடனை செலுத்துவதற்காக 3.2 டிரில்லியன் ரூபாய் இலங்கைக்கு தேவைப்படுகின்றது. ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பெறப்பட்ட கடனில் 82 வீதத்தினை இந்த நிதியினூடாக செலுத்த வேண்டியுள்ளது. අපිට ගෙවන්න සිදු වෙලා තියෙනවා.
ஹம்பாந்தோட்டை துறைமுக உடன்படிக்கை தொடர்பில் ஒத்திவைப்பு வேளை விவாதத்தினை நடத்த முடியாமை தொடர்பில் பிரதமர் இதன்போது கருத்து தெரிவித்தார். சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை அவர்கள் நம்மிடம் கோரவில்லை, நாமே வழங்கினோம். இது தொடர்பில் அவர்களினால் விவாதிக்க முடியாது என நாம் அறிந்தோம். பலவந்தமாக வேணும் விவாதத்திற்கு செல்ல எண்ணினோம். விவாதத்திற்கு செல்ல முடியாத காரணத்தினால் ஒத்திவைப்பு வேளை பிரேரணை கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் கூச்சலிட்டு செங்கோலை தூக்கிச் சென்றனர். இதன் பெறுமதி என்ன? அன்று கூறப்பட்ட நிதிக்கு எந்த ஒரு சீன நிறுவனமும் வழங்க தயாராக இல்லை. அதற்கு குறைந்த நிதியை வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் நாம் இதனை செயற்படுத்துவோம். அவர்களால் செய்ய முடியாதவற்றை நாம் இன்று செய்துள்ளோம். அவ்வாறெனின் பாராளுமன்றத்தில் இதனை எவ்வாறு முன்னெடுப்பது? இந்த விவாதத்தில் வெற்றி பெறவே அவர்கள் எண்ணினார்கள். அவர்கள் அதனை கோரவில்லை, நாமே வழங்கினோம். இதனை பெற்றுக் கொள்ளுமாறு உடன்படிக்கையை சமர்ப்பித்தோம். வழங்கிய சந்தர்ப்பத்தினூடாக பயனை பெறவில்லை. நாம் என்ன செய்வது? இலங்கை துறைமுக அதிகார சபையின் தொழிற்சங்கங்கள் சில இணைந்து ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தன. கொழும்பு துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கப்பல்கள் வருகின்றன என்று காட்டுவதற்காகவே 100க்கு 50 வீதத்தினை குறைத்து வாகனங்களை மீண்டும் கப்பலில் ஏற்றும் வர்த்தக திட்டம் ஹம்பாந்தோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் பாரிய நட்டம் ஏற்படுகின்றது. எனவே 0க்கு 50 வீதத்தினை குறைக்காமல் வாகனங்களை கப்பலில் ஏற்றும் அந்த திட்டத்தை நாம் மேல் மாகாணத்தில் முன்னெடுக்க உள்ளோம். அது துறைமுகத்திற்கு கிடைக்கும் வருமானமாகும். ஹம்பாந்தோட்டை கடன் செலுத்துவது காரணமாக எமது துறைமுகத்தில் உள்ள ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாதுள்ளது. மேலதிக கொடுப்பனவை உரிய முறையில் அதிகரித்துக் கொள்ள முடியவில்லை. நீண்டகால நிலவு இருக்கின்றது. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டுமானால் நாம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும். அன்று நான் CMU கிளையின் உப செயலாளராக கடமையாற்றினேன். அந்த இராணி பாலத்தை கொடுக்க வேண்டாம் என்று கூறி 5 வருடங்கள் தொழிலை இழந்து நாம் இருந்தோம். JVP தலைவர்கள் அந்த நாட்டின் அமைச்சு பதவிகளை வகித்திருக்கின்றார்கள். இன்று இந்த துறைமுகத்திற்காக சத்தமிடும் இந்த சகோதரர்கள் அன்று அமைச்சர்களாக இருக்கும் போது தவறியேனும் இதனை கூறியிருக்க மாட்டார்கள். தொழிலின்றி ஊழியர் சேபலாப நிதியத்தில் பல இலட்சங்கள் நட்டத்தை எதிர்நோக்கிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அதனை கொடுக்க வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டதா? பொய்யாக அரசியல் காய் நகர்த்துகளில் ஈடுபட்டு நாளை பணி பகிஷ்கரிப்பு என்று இன்று கூறுகிறார்கள். நாமும் அவ்வாறு கபட நாடகங்களை ஆடியிருக்கலாம். ஆனால் நாம் அடிப்பணியவில்லை. JVP பொதுச்சேவைகள் சங்கம் என்று எம்மை காட்டிக் கொடுத்து அமைச்சர்களிடம் அவர்களின் ஆடைகளுக்குள்ளும் ஒளிந்திருந்தார்கள். வளவுக்காணி ஒன்று இருந்தால் பிரயோசனம் இல்லை. இது பாட்டன் முப்பாட்டன் பரம்பரையில் வந்தது. சொல்லி பயனில்லை. அதனை உரிய முறையில் நடத்தாவிட்டால் நாம் அதனை ஹோட்டலாக மாற்றி சிறந்த அபிவிருத்தியை செய்து அதன் மூலம் வருமானம் கிடைப்பதற்கான வழி உருவாகுமானால் அந்த காணியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளும் மகிழ்ச்சி அடையலாம். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் 2 தொழிற்சங்கங்களுக்கு இடையில் இன்று முற்பகல் அமைதியின்மை நிலவியது. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு கிளையின் தேசிய சேவைகள் சங்கத்தின் தலைவர் லத்திரனியல் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தமை காரணமாக இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. வடமாகாண சபையின் போனஸ் ஆசனத்துக்கு ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி கட்சிக்கு தொடர்ந்தும் வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண சபை தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்கப்பெற்ற 2 மேலதிக ஆசனங்களில் ஒன்றிற்கு சுழற்சி முறையில் ஒவ்வொரு பங்காளி கட்சிக்கும் வழங்கப்பட்டு வந்த வாய்ப்பு தமது கட்சிக்கு மறுக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற போனஸ் ஆசனம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் முஸ்லிம் ஒருவருக்கு வழங்குவதாக கூறப்பட்டிருந்தாலும் பதவியை பெற்றுக்கொண்ட அஸ்மின் தமிழரசு கட்சி அங்கத்தவர் போன்றே செயற்பட்டார். இறுதியாக நடைபெற்ற தமிழரசு கட்சியின் இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொண்டு தொடர்ந்து தமிழரசு கட்சி அங்கத்தவராக செயற்படுகின்றார் என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுழற்சி முறையிலான போனஸ் ஆசனத்தின் முதல் வாய்ப்பை பெற்று மேரி கமலா தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் போட்டியிட்டிருந்தாலும் தமிழரசு கட்சி உறுப்பினராக செயற்பட்டதோடு 1.5 வருட காலத்திற்கு மேலாக மாகாண சபை உறுப்பினராக பதவி வகித்தார். பதவிக்காலத்தின் 1 வருட முடிவில் தற்போது மாகாண சபை உறுப்பினர் மயூரனை பதவி நீக்கும் விடயத்தில் காட்டும் தீவிரத்தை மேரி கமலாவை பதவி நீக்குவதில் தமிழரசு கட்சி காட்டியிருக்கவில்லை எனவும் தற்போது மேரி கமலா தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளையின் உபத்தலைவராக செயற்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜேஆரின் பாணியில் பதவி விலகல் கடிதத்தினை ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த தமிழரசு கட்சி பதவியில் இருந்த மாகாண சபை உறுப்பினர் மயூரனுக்கு தெரியாமலேயே அவரது பதவி விலகல் கடிதத்தினை தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தார்மீக நெறிகளை மீறி மிகவும் சூழ்ச்சிகரமான முறையில் தமிழரசு கட்சி கூட்டமைப்புக்கு கிடைக்கப்பெற்ற 2 மேலதிக ஆசனங்களின் நியமனங்களில் தன்னிச்சையுடன் செயற்பட்டு வருகின்றமை அப்பட்டமான உண்மை என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தமிழரசு கட்சியினால் திட்டமிட்டு புறம் தள்ளப்பட்டு வருகின்ற
சூழலில் ஒற்றுமையொன்றையே அடிப்படையாக கருதி தமிழரசுக் கட்சியின் அடையாளத்தையும் பெயரையும் தாம் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டு செயற்படுவதனால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவாகவே தற்போதைய நிலைமையை தாம் பார்ப்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 77 மீனவர்களை விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதிக்கு அமைய 41 மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடல் தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிப்பாளர் ஜெயராஜசிங்கம் சுதாகரன் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் 25 தமிழக மீனவர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை மன்னார் கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்டிருந்த 11 இந்திய மீனவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடல் தொழில் திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் PS மிரண்டா குறிப்பிட்டுள்ளார். விடுதலை செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை வடக்கு கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மேலும் 15 இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையால் நன்னீர் மீன்பிடியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சி காரணமாக மன்னார் கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டம் 1.9 குறைவடைந்துள்ளதாக முருங்கன் பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் P. ஜெயதீஷ் தெரிவித்தார். கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் சுமார் 786 மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 6 மாதங்களாக தொழிலின்மையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நன்னீர் மீன்பிடி தொழிலை நாங்கள் பரம்பரையா செய்து கொண்டு வரோம். இந்த தொழில எங்களுக்கு கிராமத்தை பொறுத்தவரையில் இதில் 80 குடும்பங்களை சேர்ந்து 120 அங்கத்தவர் இந்த மீன்பிடி தொழிலை தங்களுடைய வாழ்வாதாரமாக மேற்கொண்டு வந்தது. எங்களுக்கு விவசாய காணிகளோ வேறு எந்த விதமான தொழில் வாய்ப்புகளுமே இல்லாத நிலையில் இந்த தொழிலை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போ தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்டு இந்த இயற்கை வறட்சி நிலைமை காரணமாக எங்களோட தொழில் முற்றாக பாதிக்கப்பட்டு மீன் இப்போ குளத்தில் தண்ணி இல்லாமல் தொழிலுக்கும் பெரிய இதாக இருக்கு. எங்களோட வறட்சியால பெரிய தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லை, வாழ்வாதாரமும் இல்லாமல் பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒரு தொழில் ஒன்றுமே இல்லை. இப்போ அவ்வளோ தொழிலாளியும் சும்மா கட்டுக்கரைக்குள்ள சும்மா குந்திட்டு தான் இருக்கிறாங்க. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களில் ஒருவரான செனரத் கப்புகொடுவ நேற்றிரவு காலமானார். தனது 62வது வயதில் செனரத் கப்புகொடுவ காலமானார். நாவலவில் அமைந்துள்ள அவரின் இல்லத்திற்கு இன்று பகல் அன்னாரின் பூத உடல் கொண்டு செல்லப்பட்டது. இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு மொரலை மயானத்தில் நடைபெறவுள்ளது. 1955 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தெல்தெனிய உடிஸ்பத்துவ பகுதியில் பிறந்த செனரத் கப்புகொட்டுவ உடிஸ்பத்துவ மகா வித்தியாலயம் மற்றும் ராயல் கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவராவார். 1975 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துடன் இணைந்த அன்னார் 1991ஆம் ஆண்டு சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக விருது பெற்றார். பாரிய அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய செனரத் கப்புகொட்டுவ கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பல்வேறு நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக செயல்பட்டுள்ளார். அவர் இயற்கை எய்தும் வரை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் மனிதவள பிரிவின் குழும பணிப்பாளராக சிறப்பாக சேவையாற்றினார். ஐக்கிய தேசிய கட்சியின் அழைப்பிற்கு அமைய 2001ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியேற்ற அவர் 4 வருடங்களாக பொதுச் செயலாளராக செயல்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொருளாளராகவும் செனரத் கப்புகொட்டுவ செயல்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி வழக்கில் மன்னார் மாவட்ட நீதவானுக்கு எதிராக விசேட குற்ற விசாரணை பிரிவினர் நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் நீதவான் ஆசீர்வாதம் கிரேஷியன் அலெக்ஸ் ராஜா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக செயல்படுவதாக தெரிவித்தே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
நீதவான் ஆசீர்வாதம் கிரேஷியன் அலெக்ஸ் ராஜா குற்ற விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த வழக்கை விசாரணை செய்த முன்னாள் நீதவானின் செயல்பாடுகளுக்கு பிறழ்வான விடயங்களை இவர் மேற்கொள்வதாகவும் நீதிச்சேவை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த வழக்கை பெரிதொரு நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறும் குற்ற விசாரணை பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் இன்று பிறப்பிக்கப்படவிருந்த கட்டளையை ஒத்திவைத்து நீதவான் ஆசீர்வாதம் கிரேஷியன் அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை எந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை நீதவான் என்று திறந்த நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய பகுதியிலிருந்து மாந்தை பகுதிக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கான அகழ்வு பணிகளை மேற்கொண்ட போது கடந்த 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி குறித்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவிற்கமைய குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 84 மனித மண்டையோடுகளும் மனித எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் யாவும் பகுப்பாய்வு செய்யும் வரைக்கும் பாதுகாப்பு கருதி நீதிமன்ற கட்டளைக்கு அமைய அனுராதபுர வைத்தியசாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மனித எச்சங்களை பகுப்பாய்வு செய்யும் இடம், நிறுவனம் மற்றும் மனித புதைக்குழி தொடர்பில் இன்று கட்டளை பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் நீதிச்சேவை ஆணைக்குழுவிற்கு செய்யப்பட உள்ள மனுவின் அடிப்படையில் கிடைக்கும் தீர்மானத்திற்கு அமைய அடுத்த கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதவான் ஆசீர்வாதம் கிரேஷியன் அலெக்ஸ் ராஜா அறிவித்துள்ளார். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் அனைத்து முதலீடு தொடர்பிலான தகவல்களையும் வழங்குமாறு முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பெர்பச்சுவல் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் மற்றும் அர்ஜுன் அலோசியஸுக்கு சில விடயங்கள் தொடர்பில் ஆணைக்குழு இன்று உத்தரவு பிறப்பித்தது. ரவி கருணாநாயக்கவின் மனைவி மற்றும் மகள் பணிப்பாளர்களாக செயற்படும் குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் நிறுவனத்தின் பிரதம நிதி தொடர்பான அதிகாரி பி சின்னையா ஆணைக்குழு முன்னிலையில் இன்று சாட்சியமளித்தார். அமைச்சரின் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனைக்கு அமைய கொழும்பில் உள்ள சொகுசு வீட்டுத் தொகுதியொன்றில் வீடொன்றை கொள்வனவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்விருவரையும் தவிர வி லட்சுமிகாந்தன் மற்றும் அவரின் மகனான லட்சுமி சங்கர் ஆகியோரும் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக செயற்படுகின்றமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது. லட்சுமிகாந்தன் குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் நிறுவனத்தின் தலைவர் என சாட்சியாளர் கூறியுள்ளார். வெளிநாட்டில் உள்ள நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அவரின் மகன் இலங்கைக்கு வரும் சந்தர்ப்பத்தில் தங்குவதற்காக இந்த வீட்டை கொள்வனவு செய்யுமாறு தமக்கு ஆலோசனை விடுக்கப்பட்டதாக பி சின்னையா தெரிவித்துள்ளார். செலான் வங்கியில் 72 மில்லியன் கடனும் மேலும் 78 மில்லியன் ரூபாய் பிணைக்கடனும் பெற்றுக்கொண்டு இந்த வீடு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வீட்டை வாடகைக்கு வழங்குவதனூடாக கிடைக்கும் வருமானத்தில் 11 மில்லியன் ரூபாய் மாதாந்த கடன் தவணையை செலுத்துவதாகவும் வங்கிக்கு கூறப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் பெட்டகத்தில் வைத்திருந்த 16.5 மில்லியன் ரூபாவை குறித்த வீட்டிற்காக ஆரம்பத்தில் செலுத்தியதாக சாட்சியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 70 மில்லியன் ரூபாவை பெட்டகத்தில் லட்சுமிகாந்தன் வைப்பிலிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் மேலும் 75 மில்லியன் ரூபாய் அவ்வாறு வைப்பிலிடப்பட்டுள்ளது. இன்றைய குறுக்கு விசாரணைகளின் போது இந்த நிதி தூய்தாக்கப்பட வேண்டும் என்பதை சாட்சியாளரான பி சின்னையா ஏற்றுக்கொண்டார். வீட்டை கொள்வனவு செய்வதற்காக பெறப்பட்ட கடனில் முதல் 8 தவணையும் பெட்டகத்தில் உள்ள நிதியினூடாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த வீட்டை கொள்வனவு செய்வதற்கான நிதி எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் தாம் அறியவில்லை எனவும் சாட்சியாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை அர்ஜுன் அலோசியஸ் அவரின் ஆப்பிள் கையடக்க தொலைபேசியின் ரகசிய குறியீட்டு இலக்கத்தை வழங்குவதை நிராகரித்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று ஆணைக்குழுவில் அறிவித்தது. அதனை வழங்குவதற்கு உத்தரவிடுமாறும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆணைக்குழுவிற்கு வேண்டுகோள் விடுத்தது. அர்ஜுன் அலோசியஸ் சார்பாக தொடர்ந்தும் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகப் போவதில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்திரதிசத் அறிவித்துள்ளார். பெர்பச்சுவல் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் சார்பாக எதிர்காலத்தில் ஆஜராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை 2ஆம் நிலையில் சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களினூடாக திரட்டிய வருமானத்தை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் பயன்படுத்திய முறை தொடர்பில் அறிய வேண்டிய தேவையுள்ளதாக ஆணைக்குழு இன்று அறிவித்தது. WM மெண்டிஸ் நிறுவனம், இண்டிகேட்டட் மீடியா நெட்வொர்க், வாய்ஸ் ஆஃப் ஏசியா நெட்வொர்க், ஜனயுகய பத்திரிகை உள்ளிட்ட முதலீட்டு அல்லது கொள்வனவு தொடர்பான தகவல்களை வழங்குமாறு சட்டத்தரணிகளுக்கு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அர்ஜுன் மகேந்திரனின் கையடக்க தொலைபேசியை சோதனையிடும் போது அவரின் பிரதிநிதி ஒருவர் இருக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் ஊடாக முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பிரதமராக செயல்படுவதற்கு நவாஸ் ஷெரீப் தகுதியற்றவர் என அந்நாட்டு மேல் நீதிமன்றம் அறிவித்ததை அடுத்து நவாஸ் ஷெரீப் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் முறையற்ற வகையில் நிதி திரட்டியதாக பனாமா ஆவணத்தில் 2016ஆம் ஆண்டு தகவல் வெளியாகியமை தொடர்ந்து பிரதமர் நவாஸ் ஷெரீப்பிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
நவாஸின் பிள்ளைகள் கடற்கரையோர சொத்து குவிப்புகளுடன் தொடர்பு பட்டுள்ளதாகவும் இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகள் 5 நீதிபதிகளுடன் இஸ்லாமாபாத் நீதிமன்றில் நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கின் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட நவாஸ் ஷெரீப் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட தகுதியற்றவர் என நீதிபதிகளில் ஒருவரான இஜாஸ் அவால் கான் சாடியிருந்தார். இந்த வழக்கில் ஷெரீப் மற்றும் அவரது மகள் மரியத்தின் கணவரான சப்தார் மற்றும் நிதித்துறை அமைச்சர் இஷாக்தார் உட்பட மேலும் சிலர் மீது ஊழலுக்கு எதிரான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கொரியால நாங்க பாக்குறோம், கொரியன் ஜனாதிபதி அவர்களை மறியல்ல போடுறாங்க. பாகிஸ்தான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் பிரதம மந்திரி சுப்ரீம் கோர்ட்டால் ஆர்டர் பண்றாரு, இவர் தகுதி அற்றவர் பிரதம மந்திரியாக இருக்கேன் இன்றைக்கு ரூலிங் கொடுக்கிறாரு. ரூலிங் போறதோட பிரதம மந்திரி ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஆனா நாங்க மாற்றம் கொண்டு வந்த அரசாங்கம் 2.5 வருடம் முடிஞ்சும் கூட இன்ன வரைக்கும் ஒரு ஒப்போசிஷன் மெம்பரோட கைது செஞ்சு மறியல் அனுப்பின சரித்திரத்தை நாங்க இன்னுமே காணல. இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒரு கையால் ஆகாத ஒரு அரசாங்கம் என்றது இன்றைக்கு எல்லாத்துக்கும் விளங்க வருது. ஜஸ்டிஸ் டினைட், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கு நீதி நியாயம் செத்து போச்சு. அவ்வளவுதான் எனக்கு சொல்றதுக்கு. ஈழவள நாட்டின் வடபுலத்தில் யாழ்ப்பாணம் நல்லை நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளிய நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. நாளொரு அழகு பெறும் நல்லைக்கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் நல்லெம்பதி நாயகனின் கொடியேற்றம் சிறப்பாக இடம்பெற்றது. துவஜாரோகண திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நல்லூர் கந்தனின் அருளாசி பெற்று மகிழ்ந்தனர். இன்று ஆரம்பமான மகோற்சவ பெருவிழா 25 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுவதுடன் அடுத்த மாதம் 20ஆம் தேதி ரதோற்சவம் இடம்பெறவுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கைவசம் 7 விக்கெட்டுகள் இருக்க 498 ஓட்டங்களால் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. 309 ஓட்டங்கள் முன்னிலையுடன் 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் இந்தியா 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 189 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.